குலதெய்வம் கோபப்படும் போது நடக்கும் 5 விஷயங்கள் தெரியுமா? நம் குடும்பத்துக்கே உரிய தெய்வம் குலதெய்வம். அது நம்மை பாதுகாக்கும், வழிகாட்டும், முன்னேற்றம் தரும் சக்தி. ஆனால் சில சமயங்களில் நாம் அந்த தெய்வத்தை சில வருடங்கள் வழிபடாமல் விட்டுவிடுகிறோம். அப்போதுதான் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மால் விளக்கம் கூற முடியாதவையாக இருக்கும். அதில் 5 முக்கியமானவைகளை இந்த பதிவில் காணலாம். குடும்பத்தில் தொடர்ச்சியான பிரச்சனைகள். மகிழ்ச்சியாக இருந்த குடும்பம் திடீரென உடைந்து போவது போல தோன்றும். சிறிய விஷயங்கள் பெரிய சண்டைகளாக மாறும். பொதுவாக சந்தோஷமான சமயங்களில் கூட ஒரு அமைதியற்ற தன்மை உருவாகும். இது குலதெய்வ வழிபாடிலிருந்து விலகியதற்கான உள்ளர்த்தமாக இருக்கக்கூடும். தொழிலில் பின்னடைவு, பண விரயம். எதையும் திட்டமிட்டு முயற்சி செய்தாலும் தோல்வியே கைகூடும். நல்ல ஓட்டத்தில் சென்ற தொழிலில் திடீரென நஷ்டம் ஏற்படும். சிலர் வேலை இழக்கலாம். சிலர் வேலை வாய்ப்பு பெற முடியாமல் திணறலாம். இவையெல்லாம் வழிபாடில் தவறியதற்கான அறிகுறிகள். குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் திருமண தடை. மிகச் சிறந்த மாணவர்களாக இருந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு வியக்கத்தக்க வகையில் கவனச்சிதறலுடன் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். திருமண முயற்சிகள் பல முறை தோல்வியடைகின்றன. சில குடும்பங்களில் குழந்தை பிறக்க தாமதமாகலாம். இது குலதெய்வ அருள் தடைப்பட்டதின் முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. உடல்நிலை சீர்கெடுதல், மருத்துவம் விளக்கமளிக்காத பிரச்சனைகள். ஒருவருக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒரே நேரத்தில் பலருக்கும் நோய்கள் ஏற்படலாம். மருத்துவ பரிசோதனையில் எதுவும் தெரியாது, ஆனால் உடல்நிலை சோர்வு தொடரும். இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக இம்பேலன்ஸை குறிக்கக்கூடியது. ஆன்மீக அமைதி குறைபாடு, வீட்டு பூஜை பாதிப்பு. வீட்டில் விளக்கு திடீரென அணைந்து போவது, பூ உதிர்ந்து விழுவது, சிலை சாய்வது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். வீட்டில் ஈர்ப்பு சக்தி குறைவாக உணரப்படும். பூஜை செய்யும் போதும் நிம்மதி இல்லாமல் ஏற்படலாம். இவையெல்லாம் ஒரு உணர்ச்சிகரமான அழைப்பு. உங்கள் குலதெய்வத்தை மறக்க வேண்டாம் என்பதற்காக. அதற்காக பெரிய யாகங்கள் தேவையில்லை. ஒரு தீபம், ஒரு மாலை, ஒரு சிரமான நன்றி, அதுவே குலதெய்வத்தின் அருளின் கதவை மீண்டும் திறக்கும். நலமும் அருளும் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.